இப்படி மந்திரங்கள் வாக்குனால சொல்கிறோமோ அது ஒரு பஸ்மமாக இருக்கிறது தான் திருநீர். இந்த மந்திரம்ன்றது இந்த பஞ்சாட்சர மந்திரம் இருக்கவங்களா அந்த மந்திரம் தான் நமக்கு விபூதியாக இருக்கு. விபூதி கீழே விழக்கூடாது. பல ஆலயங்களை நான் பார்ப்போம், ரொம்ப கவலையாக இருக்கும். நம்ம தூண்ல எல்லாம் போட்டு போவோம். நமக்கு பேங்க்ல பணம் ட்ரா பண்றோம், பணத்தை அங்கேயே வச்சுட்டு வந்தா என்ன? விபூதினா பூத்தின்னு சொல்லலாம், விபூதியே பூத்தின்னு சொல்லலாம். ஐஸ்வர்யம்ன்றா விபூதினா என்ன? விபூதி உள்ள கண்டென்ட் என்ன? ஒரு மாத்திரனாலே உள்ளுக்குள்ள என்ன கண்டென்ட்ஸ் போடுறாளா இல்லையா, இன்கிரீடியன்ஸ் போடுறாளா இல்லையா, பார்த்துனா வாங்குறோம். வெறும் சாணம் தான், பசும் சாணம். வாசனைனா தவறு இல்லைங்க. நல்ல ஆபரணங்கள் போட்டுக்கணும், நல்ல வஸ்திரம் தரிச்சுக்கணும், நல்ல சௌபாக்கியமா இருக்கணுங்க. அப்பதான் எல்லாருக்கும் கிடைக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், ஒருத்தருக்கு இல்லைன்னு நம்ம போட்டுக்காம இருக்கோம். நான் நினைக்கிறேன் அவளுக்கு வாங்கி கொடுக்கலன்ற. ஒரு விளக்கு இருக்குங்க, விளக்கு இல்லை, அங்கேயும் விளக்கு ஏற்றுங்களேன். அங்க இல்லைன்னு இந்த விளக்கு அணைக்கிறீங்க. இங்க தீட்சையானவர்கள் தான் குழைச்சிட்டு இருக்கணுமா? உத்தூரணம்னு பேருங்க. உத்தூரணம்னா தண்ணீர் கலக்காமல் அப்படியே எடுத்துக்கிறது. மூணு பிரம்மா விஷ்ணு ருத்ரன், நடுவில் 2 கேப் வந்து கணபதி ஸ்கந்தர். பஸ்ம ஸ்நானம்னு சொல்றாங்க. ஐயா என்னால முடியலங்க, உடம்பு ரொம்ப ஜுரமா இருக்கு, அன்னைக்கு நம்ம சாஸ்திரம் கம்பல் பண்ணல, ரொம்ப ஃபிளெக்சிபிள் நம்ம சாஸ்திரம். அது அப்பா விபூதி எட்டுனா போதும்பா. இப்போ நேற்று கூட நான் வைத்தீஸ்வரன் கோயில் போயிருந்தேன். அங்கே மாலை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அங்கே கிளியராக போட்டிருக்கா, அந்த மாலை வந்து நீங்கள் எடுத்துன்னு போங்கன்னு போட்டிருக்கா. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, கோவிலேருந்து பிரசாதமாக வரக்கூடிய விபூதியை நாம் குழைத்து இட்டுக்கொள்ள கூடாது. சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சியை வந்து நம்ம ரொம்ப சுவாரஸ்யமாக ரசித்து பண்ணிகிட்ருக்குறோம். அது நாங்கள் ஏன் ரசித்து பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு நீங்கள் தரக்கூடிய அந்த ஆதரவு, வரவேற்பு, உங்களுடைய அந்த இன்வால்மெண்ட்டு தான் அதுக்கு முக்கியமான காரணம். ஐயா வணக்கம். நமஸ்காரங்கள். எல்லோருமே அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய, அன்றாடம் எல்லோருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அது விபூதி தான், திருநீர் தான். ஓகேங்களா? அந்த திருநீர் தொடர்பான ஞானம் எத்தனை பேருக்கு இருக்குது அப்படின்னு தெரியும். இப்போ என்னையை பொறுத்தளவில் திருநீர் வச்சுக்கிறது தான் தெரியுமே ஒழிய அதை பற்றி வேறு ஏதாவது கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரியாது. ஒரு நேயர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அதாவது நாம் விபூதியை நீரில் குழைச்சி இட்டுக்கணும் அப்படின்னா தீட்சை வாங்கியிருக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. அவர் கேட்டவுடனே தான் எனக்கே ஆஹா, அப்போது அந்த மாதிரி இட்டுக்கணுன்னா தீட்சை வாங்கியிருக்கணுமா, அப்படி ஒரு விஷயம் இருக்குதா? நம்ம ஆலயங்களில் விபூதி வாங்கிக்கிறோம், நாம் இட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் வீட்டில் சில நாள் குழைச்சி இட்டுக்கிறோம், சில நாள் சாதாரணமாக இட்டுக்கிறோம். அப்போ விபூதினா என்ன, அதை ஏன் இட்டுக்கணும், அதில் என்னென்ன இருக்குது, அதுக்குண்டான நியமங்கள் என்ன, இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பேசணும்னு ஆசைப்படுறேன் நான். முக்கியமானது. ஆமாம். இந்த திருநீர் அதனுடைய சிறப்பு என்ன, அதனுடைய தத்துவம் என்ன? திருநீருனால மந்திரமாவது நீருன்னு சொல்றார். அதாவது மந்திரங்கள் இப்படி மந்திரங்கள் வாக்குனால சொல்றோமோ அது ஒரு பஸ்மமா இருக்கிறது தான் திருநீர். இந்த மந்திரம்ன்றது இந்த பஞ்சாட்சர மந்திரம் இருக்கவங்களா அந்த மந்திரம் தான் நமக்கு விபூதியா இருக்கு. நம்ம பொதுவாங்க ஐயா அந்த ரூபா இருக்கு பாருங்க, ரூபா காயின்ஸ்லாம் இருக்கு, ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செதற விடுவோமா? கீழே விழுந்தா கூட என்ன பண்ணுவோம்? எடுத்துருவோமே. கரெக்டா இல்லையா? அது 1 ரூபாக இருந்தாலும் சரி, 10 ரூபாவாக இருந்தாலும் சரி. அது மாதிரி விபூதியை முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி விபூதி கீழே விழக்கூடாது. பல ஆலயங்களை நான் பார்ப்போம், ரொம்ப கவலையாக இருக்கும். நம்ம தூண்ல எல்லாம் போட்டு போவோம். நமக்கு பேங்க்ல பணம் ட்ரா பண்ணுறோம், பணத்தை அங்கேயே வச்சுட்டு வந்தா என்ன? அது எப்படி வச்சுட்டு வருவோமா? மாட்டோமே, எடுத்துன்னு தானே வந்துடுவோம். புண்ணியம் நமக்கு. ஆமாம். அதை வீட்டுக்கு கொண்டு சௌபாக்கியம். ஏன்னா பூத்தி ஐஸ்வர்யம்ன்றார். விபூதினா பூத்தின்னு சொல்லலாம், விபூதியே பூத்தின்னு சொல்லலாம். ஐஸ்வர்யம்ன்றா அனிமாதிகம் அஷ்டதா, அனிமாதி சக்திகள் கிடைக்கக்கூடிய அனுகிரகம் இந்த விபூதி தரிச்சுக்கிறதுனால இருக்கு. சிவச்சின்னம்னு பேரு. இது மட்டும் இல்லாமல் இந்த 3 எடுத்துக்கிறதுங்க ஐயா. இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரன்னு 3 அம்சங்கள். இந்த நீங்க சிவலிங்கத்தில் நம்ம பார்த்தோம், பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இருக்க மாதிரி பார்த்தோம். மந்திரமாவது நீருன்னா அந்த மந்திரம் சிவ மந்திரம் தான் பஸ்மம்னு பார்த்தோம், திருநீருன்னு பார்த்தோம். அந்த மந்திரம் தான் சுவாமின்னு பார்த்தோம். அந்த சிவலிங்கத்துடைய பிரசாதமா பார்த்தோம். சிவலிங்கமா அவர் வராம நமக்கு அந்த ஆச்சாரியன் அந்த விபூதியா நமக்கு கொடுக்குறாருங்க. சரி, அதை நம்ம வீணாக்கலாமா? கூடாது. அப்ப சுவாமி தான், அந்த சுவாமியே தான் இந்த சின்னம், சுவாமியே தான் அந்த விபூதி. அப்ப நம்ம தரிசிக்கும் பொழுது முக்கியமான தெரிஞ்சுக்கணும்னா, இட்டுக்கும் பொழுது
கீழே வந்து விழாமல் இட்டுக்கணும். ஓகே. அதிகமாக எடுத்துக்கூடாது. என்ன தேவையோ அதான் எடுத்துக்கணும். இது பேசிக்கானதுங்க. சார் விபூதினா என்ன, எப்படி தயாரிக்கப்படுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஏன்னா இப்போ நிறைய விபூதி வருது, விபூதின்னு சொல்கிறா, பட் அது விபூதியாக இருக்கணும். விபூதியாக இருக்கிறதுக்கு என்ன, அந்த பசும் சாணம் இருக்குங்களா ஐயா, கவாம் அங்கேஷ் திஷ்டந்தி புவனானி சதுர்தசன்னு பசுவில் கோமாதாவில் பார்த்தீங்கன்னா அந்த 14 உலகங்களும் இருக்குங்க ஐயா. நீங்கள் வெறும் கார்டுக்குங்க ஐயா, அந்த உங்களுடைய கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையாங்க ஐயா? அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது அதுக்கு ஒரு சக்தி இருக்கு. அது மாதிரி அந்த விபூதி அந்த பசுவினுடைய அந்த சாணத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட விபூதிக்கு அதான் விபூதின்னு பேர். வெறும் சாணம். அதை முட்டான்னு நீங்க அப்பப்ப காய வச்சுடுவீங்க. கிராமங்கள் என்னைக்கு பண்றா, இல்ல நீங்க ரவுண்டா வச்சுடுவா, அந்த இது வச்சுடுவா, வராட்டி வச்சுப்பா, இல்லைன்னா முட்டான்னு வச்சுப்பா. முட்டான்னு இந்த சர்க்கிளா ரவுண்டா வச்சுப்பா. நல்லா காய வச்சிடணும். அந்த பசுலேருந்து வராம முடிஞ்ச கீழே விழாம அப்ப நான் பிடிச்சிட்டு இருந்தா ஆள்பலம் இருந்தது, இல்ல அது சுத்தமான இடத்துல கட்டி வச்சு அதை எடுத்துக்கணும். அவ்வளவு சுத்தம், தயாரிக்கிறது சுத்தமா இருக்கணும், கண்ட பூமியில இருக்கக்கூடாது. அதை வச்சு சிவராத்திரி அன்னைக்கு மகா சிவராத்திரி வருது பாருங்க, மாசி மாசம் அன்னைக்கு என்ன பண்ணுவோம், இதெல்லாம் சேர்த்து வச்சுப்பா, கலெக்ட் பண்ணி வச்சுப்பா. பணம் சேர்த்து வைக்கிறோங்க ஐயா, சேர்த்து வச்சு ஒரு பொருள் வாங்கலையா, இந்த முட்டான் நீங்க காய வச்சுட்டா கெட்டே போகாதுங்க. காய வச்சுட்டா கெட்டு போகாது. இதை மகா சிவராத்திரி அன்னைக்கு அதுக்கு சிவாக்னின்னு செய்து ஒவ்வொரு சம்பிரதாயங்கள் இருக்கு. அந்த சம்பிரதாயங்கள் படி அக்னியை உண்டாக்கி அந்த அக்னியில அந்த முட்டானை வச்சு அதை நல்லா பஸ்மமான பிறகு எடுத்து அப்படியே இட்டா அதான் விபூதி. சரி. பொதுவாக விபூதினா என்ன, விபூதி உள்ள கண்டென்ட் என்ன, ஒரு மாத்திரனால உள்ளுக்குள்ள என்ன கண்டென்ட்ஸ் போடுறாளா இல்லையா, இன்கிரீடியன்ஸ் போடுறாளா இல்லையா, பார்த்துனா வாங்குறோம். வெறும் சாணம் தான், பசும் சாணம். அதில் நம்ம வாசனைக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஜவ்வாது இதெல்லாம் நல்ல 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 தரமான ஜவ்வாதா இருந்தா ஜவ்வாது விபூதி. வாசனை இருக்கணும், உடம்புல வாசனை இருக்கணுங்க. வாசனைனா தவறு இல்லைங்க. நல்ல ஆபரணங்கள் போட்டுக்கணும், நல்ல வஸ்திரம் தரிச்சுக்கணும், நல்ல சௌபாக்கியமா இருக்கணுங்க. அப்பதான் எல்லாருக்கும் கிடைக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், ஒருத்தருக்கு இல்லைன்னு நம்ம போட்டுக்காம இருக்கோம். நான் நினைக்கிறேன் அவளுக்கு வாங்கி கொடுக்கலன்ற. புரியுது. ஒரு விளக்கு இருக்குங்க, விளக்கு இல்லை, அங்கேயும் விளக்கு ஏற்றுங்களேன், அங்கே இல்லைன்னு இந்த விளக்கை அணைக்கிறீங்க. கரெக்ட். வி ஷுட் பி பாசிட்டிவ். எல்லாருக்கும் அது நல்லது கிடைக்கணும்னு நினைக்கணும். ஸோ அந்த விபூதின்றது என்ன, அதோட கண்டென்ட் என்ன பார்த்தோங்க, அந்த பசும் சாணம் எதுலேருந்து கிடைக்கிறது, பசுவிலேருந்து கிடைக்கிறது. பசுவிலிருந்து கிடைக்கக்கூடியது அனைத்துமே தூய்மைன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதில் உயர்ந்தது பார்த்தீங்கன்னா அந்த விபூதி. இது தயார் பண்றோம். இது தயார் பண்றது இப்படிதான் தயார் பண்ணோம். என்ன கேட்டீங்கன்னா இப்ப காலகட்டத்துக்கு நான் சொல்லுவேன், இது மாதிரி நான் என்ன சில விஷயங்கள் இப்ப இந்த வருஷம் பேசுறோம், 2024ன்னு வச்சுக்கோங்களேன் ஆங்கிலப்படி. இந்த காலகட்டத்துக்கு அது மாதிரி சிவராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ணி அது மாதிரி முடியுமான்னா பல இடங்கள்ல இல்லை, தேடி போறதில்ல, அங்கங்க போடுறா, கரைச்சி விட்டுறா. அது மாதிரி இல்லாம மாச சிவராத்திரின்னு வருது பாருங்க. மாசம் அமாவாசைக்கு முன்னாடி வர இது டைரக்டா சாஸ்திரங்கள் மகாசிவராத்திரி தான் சொல்லியிருக்கா. நான் அது ஒரு இது மாதிரியான ஏதோ ஒண்ணு விபூதின்னு வேற ஏதோ ஒண்ணு நீங்க இட்டுக்காம, இப்ப என்னன்னு தெரியல, விபூதின்னு வருது, சுத்தமா இல்ல, கிடைக்கிறது சுத்தமா இல்ல. நம்மளே தயாரிக்கலாம். நம்ம கிராமங்கள்ல நினைச்சா பண்ண முடியுங்க. ஏன் ஒரு மருந்து வேணும்னா போய் தேடி போய் வாங்குறோம், ஒரு பொருள் வேணும்னா தேடி வாங்குறோம், சர்ச் பண்ற மாதிரி. நம்ம கோஷால கிட்ட சொல்லி வச்சா அவ கொடுக்க போறா. நம்ம வீட்லயே ஒரு நெருப்பு அக்னியை உண்டாக்கி அந்த மாச சிவராத்திரி அன்னைக்கு கூட அதை வச்சுட்டு அது பஸ்மமாக போறது, அந்த பஸ்மத்தை கலெக்ட் பண்ணி வச்சா விபூதி. நம்ம வீட்டில் ஹோமம் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா பேஷா பண்ணலாங்க. வேற என்ன பண்றதுங்க, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப எளிமையானது. நீங்க அப்படியே வைக்க வேண்டியது, ஒரு அக்னிய சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்னி அங்க வச்சுடுங்க. அது நல்லா பஸ்மமாகட்டும். மேல அந்த விராட்டிலாம் வச்சோம்னா அது இதுவாயிடும், பெருசாகாது நெருப்பு. அப்படியே உள்ளுக்குள்ளேயே அந்த தணல் இருக்கும், தணல்ல நல்லா வெந்துடும். அந்த வெறும் அந்த இது மட்டும் அப்படியே இருக்கும். அது தனியா ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க. பிடிச்சி போச்சு விபூதி. இது ஒரு பார்ட்டுங்க. ஸோ விபூதி தயாரிக்கிறது, விபூதினா இதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. புரியுது. விபூதியில வெறும் பசும் சாணம் தான். அதுக்கு கோமயம்னு பேர். கோமயம், கோஜலம் வேற, கோமயம்னு நிறைய பேர். பசுவினுடைய மூத்திரத்தை என்ன பண்ணுவோம், கோமயம்னுவா. கோமயம்னா பசுவின் சாணத்துக்கு பேர். கோஜலம்னா தான் பசுவினுடைய மூத்திரம். ரொம்ப பவித்திரமானது. அதுக்கு ஒரு சக்தி, அதுக்கு அபரிமிதமான ஒரு சக்தி இருக்கு. நோய் இது ஒண்ணுங்க ஐயா. கோவிலில் நம்ம விபூதி பஸ்மம் வாங்குறோம், கோவிலில் அபிஷேகம் பண்ணிட்டு நம்ம கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பஸ்மத்தை குழைச்சி இட்டுக்கூடாது. இப்போ நீங்கள் கேட்டீங்க தண்ணீர் குழைச்சி இட்டுக்கலாமா, தீட்சையானவர்கள் தான் இட்டுக்கொள்ள வேண்டுமானா அனைவரும் இட்டுக்கொள்ளலாம். நீங்கள் தீட்சையானவர்கள் தான் குழைச்சி இட்டுக்கணுமா, உத்தூரணம்னு பேருங்க. உத்தூரணம்னா தண்ணீர் கலக்காமல் அப்படியே இட்டுக்கிறது, அப்படியே இட்டுப்போம். அப்படி இட்டுக்கிறது உத்தூரணம். விபூதி எடுத்து மூணா இட்டுக்கிறது. மூணுனா பிரம்மா விஷ்ணு ருத்ரன், நடுவில் 2 கேப் கணபதி ஸ்கந்தர்.
ஓகே. சத்வ ரஜ தமோ குணங்கள்ல நிறைய இருக்கு. இதுக்கு பிரம்மா விஷ்ணு ருத்ரன் நிறைய தத்துவங்கள் விபூதின்னு பார்த்தா நிறைய இருக்கு. மூணா இட்டுக்கிறது, எதுவும் முடியல ஒன்னா இட்டுக்கிறேன், எல்லாம் ஒன்னா ஆறுதுன்னு ஒன்னா இட்டுக்கிறா. முடியல ஆபீஸ்க்கு போறா, ஒரு கீத்து இட்டுக்கிறா, கோவில்ல வரா அப்படி ஒரு கீத்து இட்டுக்கிறா. ஏதோ ஒண்ணுமே நீர் இல்லா நெற்றி பாழ்னு ஒண்ணுமே இல்லாததுக்கு ஏதோ இட்டுக்கிறாள். ஸோ விபூதி இல்லாம என்ன காரணம்னா பஸ்ம ஸ்நானம்னு சொல்றாங்க ஐயா. விபூதி இட்டுண்டாலே ஸ்நானம் பண்ணதுக்கு சமானங்க. ஸ்நானம்னா தலைக்கு நீங்க ஊத்தி குளிக்கிறீங்களா? குளிக்கிறதுனா வெறும் கழுத்து வரைக்கும் குளிக்கிறது, மூஞ்சி அலம்பிக்கிறது குளிக்கிறதுன்னு பேரு. ஸ்நானம்னா தலைக்கு ஊத்திக்கணும். டெய்லியுமே ஸ்நானம் பண்றதுதான் நம்ம சாஸ்திரம். ஆண்களுக்கு, பெண்களுக்கு செவ்வாய் வெள்ளி மட்டும், ஆண்களுக்கு டெய்லி பண்ணும். என்னால முடியலங்க, உடம்பு ரொம்ப ஜுரமா இருக்கு, அன்னைக்கு நம்ம சாஸ்திரம் கம்பல் பண்ணல, ரொம்ப ஃபிளெக்சிபிள் நம்ம சாஸ்திரம். அது அப்பா விபூதி எட்டுனா போதும்பா, போதும். நான் சாயங்காலம் கோவில் போய் ஆகணும், ஸ்நானம் பண்ண முடியல, வெளில யாத்திரை போயிட்டே இருக்க, நீங்க போறீங்க, விபூதி இட்டுண்டா பஸ்ம ஸ்நானம்னு பேர். அதுக்கு பேர் என்னங்கய்யா? பஸ்ம ஸ்நானம். முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள். பஸ்ம ஸ்நானம் முடிஞ்சு போச்சு. நேராக போய் பார்க்கணும், பார்க்க முடியல, வீடியோ காலில் பார்த்துறீங்க, முடிஞ்சு போச்சு. பஸ்ம ஸ்நானம் பண்ணா ஸ்நானம். இது வந்து குளிக்க முடியாத வாழ்க்கை. இல்லை இல்லை, இப்போ குளிக்க முடியாதவா அப்படி இட்டுக்கலாம். இப்போ நாம காலையில் எழுந்துக்கிறோம், எழுந்த உடனே பல்ல தேய்க்கிறோம், தலை சீவிண்டோம், உடனே நெத்திக்கு இட்டுக்கணும் அப்படின்னு நெத்திக்கு இட்டுக்கிறது சரியா? எப்பயுமே இட்டுக்கணும். நான் எங்க நம்புறோம், நம்ம குளிக்கல பரவாயில்லையா? பூத்தி இல்லாம பார்க்கவே கூடாதுங்க. நான் பல் தேய்ச்சி உடனேங்க ஐயா, பல் தேய்ச்சி முக்காலம்பரம் பாருங்க, காத்தால எழுந்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த விபூதி டப்பா தான் போகும் கை. அதுதான் கேட்கறேன். போனோன்னு தூரணும் எப்படி ஜலம் குழைச்சிட்டு இருக்கிறது இல்லை, அது அப்படியே எடுத்து இட்டுக்கணும். அது இல்லாம நீங்க பார்க்கவே கூடாது. இப்போ நம்ம இட்டுக்கிறப்போ எந்த விரல்கள்? இந்த 3 விரல்கள். இந்த மூன்று விரல். ஓகே ஓகே. இந்த 3 விரல்கள் விபூதி இங்க போட்டுட்டு கொஞ்சம் தண்ணீரை விட்டுட வேண்டியது, நல்லா குழைச்சிக்க வேண்டியது, எப்படி இட்டுக்க வேண்டியது. தீட்சையானவெல்லாம் உடம்பு முழுக்க இட்டுப்பா. அந்தந்த அங்கங்கள் தான் இருக்கு. ஈசான, தத்புருஷ, அகோர, வாமதேவ, சத்யோஜாதன். நம்ம ஏற்கனவே சிவலிங்கம் அவர் ஆகாரத்தை பத்தி மகா சிவராத்திரி போது பார்த்தோம். 5 முகங்கள்னும் பொழுது உடம்புலயே அதெல்லாம் இருக்குங்க ஐயா. ஓகே. நம்ம உடம்புலயே இதெல்லாம் இருக்கு. அது மாதிரி நினைச்சுட்டு விபூதி இட்டுக்கிறதுன்றது அது ஒண்ணு இருக்குங்க. இது வந்து இது ஈசான, தத்புருஷ, அகோர, வாமதேவ, சத்யோஜாத அப்படின்னு இந்த 5 அந்த மந்திரங்கள் சொல்லி இட்டுக்கிறது ஒரு இதுங்க. உடம்புல அந்தந்த அந்த ஈசானன்னா ஒரு குறிப்பிட்ட பாகம், தத்புருஷனா அந்த குறிப்பிட்ட பாகம்னா இருக்குங்க ஐயா. அந்த மந்திரங்கள் சொல்லி இட்டுக்கிறதுன்றது தீட்சான வாழ்க்கை. அதை பத்தி நம்ம யோசிக்கவே வேண்டாம். ஸோ தீட்சான வாழ்க்கை அவ ஆச்சாரியன் என்ன முறையோ, இவ்வளவு இடங்கள் இருக்கு, 12 இடங்கள், 16 இடங்கள், நிறைய இடங்கள்லாம் இருக்குங்க ஐயா. அது அவா பார்த்துக்கிட்டோம். நம்ம பாமர மக்கள் நம்ம இட்டுக்கிறோம்னா நம்ம குழைச்சிட்டுக்கலாம், வெறுமனே குழைச்சிட்டுக்கலாம். பேஷா இட்டுக்கலாம், கண்டிப்பாக இட்டுக்கலாம். வெறுமனே நீங்க காத்தால எழுந்தோன்னு ஸ்நானம் பண்ணாம இட்டுக்கும் பொழுது அப்ப வெறுமனே இட்டுக்கிறது உத்தூலனம்னு பேருக்கு. உத்தூலனம்னா வெறுமனே விபூதியை முதல்ல நான் குழைச்சிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி கூட முதல்ல உடம்பு முழுக்க இட்டுண்டு தான் அப்புறம் குழைச்சிட்டு போங்க குளிச்சா கூட நமக்கு விதி. பட் மாற்றம் தீக்ஷானா தான் தண்ணீர் கலந்து இட்டுக்கணும்னா ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி 3 இட்டுக்கிறது கூட அவ இட்டுக்கலாம். சிவச்சின்னம் தானுங்க. இதில் இப்போ நம்ம கோவிலில் திருநீர் வாங்குறோம், அவர் கொடுக்குறாரு, கொடுத்த உடனே அவர் நம்ம எப்படியும் வலது கையில் தான் வாங்குவோம், அதை வந்து இடது கைக்கு மாற்றி அதுக்கப்புறம் தான் இட்டுக்கணும், அப்படி தானே? 2 இருக்குங்க. நான் அப்படியே இட்டுருவேன். நான் அப்படியே கொடுப்பாரு, அதை எப்படி அப்படி இது பண்ணி அப்படி மாற்றி வச்சு இது மாற்றிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் தவறு இல்லைங்க. இது பராசக்தி தானே, சுத்தமாகுது. விபூதி படுறது இந்த இடமும் சுத்தமாயிடுறது, மாற்றின்னு இட்டுக்கலாம். நான் எனக்கு அப்படியே இட்டுக்கிறதுனால நான் அப்படியே இட்டுக்கிறேன். நீங்க வீட்டுக்கு கொண்டு போறீங்க, வீட்டுக்கு கொண்டு போனா கொஞ்சம் வச்சுக்கணுமே. ரெண்டாவது இது மாதிரி பண்ணி இட்டு கூடாது. ஒரு சிலர்லாம் வந்து சிவன் சொத்தை வந்து கோவில்ல இருந்து எடுத்துட்டு போக கூடாது, அதனால தான் கோவில்லையே நாங்க போட்டுடுறோம் அதை அப்படிங்கிற மாதிரி தெரியல. அவளுக்கு தெரியல. சிவன் சொத்து கிடையாது, சிவனுடைய பிரசாதம். சிவலிங்கத்தை எடுத்துட்டு போனதான் தப்பு. பிரசாதமா கொடுக்கறது ஏன் நீங்க கோவிலுக்கு போறீங்க, இது பேங்க் போறீங்க, கேஷியர்ல போய் நீங்களே எடுத்தாதான் தப்பு. கேஷியர் உங்களுக்கு கொடுத்தது அபிஷியல் தானே சார்? கரெக்ட். சிவபிரசாதம். இப்போ நேற்று கூட நான் வைத்தீஸ்வரன் கோயில் போயிருந்தேன். அங்கே மாலை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அங்கே கிளியராக போட்டிருக்கா, அந்த மாலை வந்து நீங்கள் எடுத்துன்னு போங்கன்னு போட்டிருக்கா. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இது வந்து இங்கே பரிகாரம், இது இங்கேயே வைக்கணும்னு வச்சு அங்கே கிளியராக போட்டிருக்கா. நிர்வாகம் ஆதீனத்து கோயிலும் க்ளீனாக போட்டிருக்கா, இந்த மாலையை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வச்சு. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம எதுக்கு பயப்படணும், அதுக்கு பயப்பட மாட்டேன்றோம், இதுக்கு பயப்படக்கூடாது அதுக்கு பயப்படுறோம். நீட்டாக போட்டிருக்கா, அந்த கொடிமரத்துக்கிட்ட நீங்கள் கொண்டு செல்லலாம் போட்டிருக்கா. பட் அவ இது இல்லை, இது பரிகாரம் பண்ணது. உங்களுக்கு கெடுதலை போக்கி உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதான் அந்த பிரசாதம் கிடைச்சிருக்கு. அதை நீங்க வீட்டுக்கு நன்மையை வீட்டுக்கு தான் கொண்டு போகணும்.
புரியுது. விபூதி கண்டிப்பா வீட்டுக்கு வந்து எல்லாருக்கும் இட்டு விடணும். நான் இந்த கோயிலுக்கு சென்றாலும் எப்போ யாத்திரை போயிட்டு வந்தேன், எல்லா விபூதியும் தனித்தனியா பேர் எழுதிடுவேன். எல்லா விபூதியும் தனித்தனியா முதல்ல எங்க அம்மா எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்புறம் எல்லா விபூதியும் ஒரே டப்பால சேர்த்துருவேன். என்ன இது வந்து ஒரு எப்போவுமே ஒரு இது எடுத்துகிட்டு வருவோம், நீங்கள் கரெக்டாக அந்த பேர் எழுதி வைப்போம்னு சொல்கிறீங்க. நாங்கள் ஆக்சுவலாக அந்த மாதிரி இல்லாமல் பார்த்தா இது எந்த கோயில் விபூதியே அப்படின்னு தெரியாது, அப்புறம் எல்லாத்தையும் மொத்தமாக கலந்துருவோம். அந்த மாதிரி கலக்கலாம், அது ஒன்றும் தவறு இல்லைங்க. அது அவளுக்கு ஞாபகம் தாங்க. ஐயா நான் சுவாமிமலை போயிருந்தேன், எங்கள் அம்மாவுக்கு சுவாமிமலை விபூதினா சந்தோஷம், முருகனை நினச்சிப்பாங்க. உடனே திருவையாறு போயிருந்தேன், திருவையாறு விபூதி ஐயாரப்பரை நினைக்கிறாங்க ஒரு ஞாபகத்துக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்துடுறது நமக்கு சேர்ந்து. ஆனால் அந்த விபூதி மட்டும் நம்ம குழைச்சிட்டு கூடாது. கோவிலேருந்து பிரசாதமாக வரக்கூடிய விபூதியை நாம் குழைத்து இட்டுக்கொள்ள கூடாது. அந்த விபூதி தனியா நீங்க குழைத்து இட்டுக்கொள்ள வேண்டும் என்றால் தனியாகத்தான் வைத்துக் கொள்ள வேண்டும். தனியா வாங்கிக்கணும், கலக்கக்கூடாது. அது தனி டப்பா, இது தனி டப்பா. பிரசாதம் தனியா டப்பா, பிரசாதம் எல்லாம் தனி, விபூதி எல்லாம் ஒரே டப்பால போட்டு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பல நேரங்களில் எல்லாத்தையும் கலந்துருவோம் நாம. ஒரு பாத்திரத்துக்குங்க சாம்பார், ரசம், மோர், என்னென்னவோ வச்சிருக்கோங்க. வேண்டாதெல்லாம் வச்சிருக்கோம். துணி 1000 வச்சிருக்கோம். சுவாமிக்குன்னு ஒரு 2 டப்பா வச்சுக்கிறதுக்கு என்ன குறைஞ்சி போச்சு? நம்ம எதெல்லாம் ஈஸியா வச்சுக்கல தெரியல இனிமே கொண்டு வரணும். செய்யும் பொழுது அந்த குங்குமத்துக்கும் நம்ம அதே மாதிரி தான் பாவிக்கணுமா? குங்குமம் கோவில்ல இருந்து வர குங்குமத்தை தனியா வச்சுக்கலாம். ஓகே, குங்குமம் அதேதாங்க, அது ஜலம் கலக்கிறது இல்லை, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்னன்னா நீங்க சுவாமிக்கு நீங்க உங்க வீட்லயே நீங்க படத்துக்குனா வைக்கிறீங்க, அப்ப இந்த பிரசாதமா வந்த குங்குமத்தை வைக்கக்கூடாது, தனியா வச்சுக்கணும். தனியா குங்குமம் நீங்க தனியா வாங்கி வச்சுட்டீங்கன்னா அதுல இருந்து நீங்க சுவாமி படத்துக்கோ நீங்க சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி வைக்கிறீங்க பாருங்க, அப்ப வந்து தனி குங்குமமா இருக்கணும். பிரசாதமா வந்தது வேறங்க, வைக்கக்கூடாது. ஓ, வெரி குட். ரெண்டையும் தனித்தனியா வைக்கிறது நல்லது, நமக்கு நல்லதுங்க. மேல பிரசாதம்னு போட்டுருங்க. ரொம்ப சிம்பிளுங்க. நானும் என்ன பண்ணுவேங்க, சிம்பிளா பண்ணுவேன். கோவில்னா போறச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று சுவாமிமலை போனேன்னா நான் உள்ள போறச்சு சின்ன கவர் எடுத்துட்டு போயிடுவேன். இந்த குங்கும கவர் இருக்கு பாத்தீங்களா, பிளெயினா இப்ப கிடைக்கிறது கோவில் பேர் மேல சுவாமிமலைன்னு எழுதிட்டே கொண்டு போயிடுவேன். உள்ள போறச்சு நமக்கு எந்த கோவில் போறோம்னு தெரியல, தெரியாம போறது இல்ல, வழுவூர்னு எழுதிடுவேன். உள்ள போன விபூதி குங்குமத்துக்கு 2 கவர் வச்சுருவேன். அவ கொடுக்கறச்ச உள்ள போட்டுடுவேன். இங்க வந்து மடிச்சு வச்சா முடிச்சு போச்சு. ரொம்ப சிம்பிளானது, நமக்கு சௌகரியம். நம்ம குழம்பாது, நமக்கு அடுத்த வேலை மறந்து போயிடுது என்னன்னு. வீட்டுக்கு வந்து கொடுக்கும்பொழுது ஸ்மரணை, எல்லா கோயிலும் போனோம் நமக்கு ஞாபகப்படுத்துறோம். நம்ம மட்டும் செல்லாமல் நம்ம சார்ந்தவர்களுக்கும் அந்த சுவாமியுடைய பிரசாதம் கொடுக்கும்பொழுது, இந்த கோவிலா, அந்த கேரள கஜசம்ஹாரமூர்த்தி, இங்கேருந்து சுவாமிநாத சுவாமி அப்படின்னு அவளுக்கு ஸ்மரணை வரும்பொழுது இந்த புண்ணியத்துடைய அளவு அதிகமாகும். ஸோ விபூதின்றது ஐஸ்வர்யம்னு பேர். நீரில்லா நெற்றிப்பாடுன்னு கோவிலுக்கு போகும்பொழுதோ எப்பயுமே நம்ம நல்ல காரியங்கள் செய்யும்பொழுது விபூதிட்டு தான் பண்ணோம். விபூதிட்டுக்கிறது சில இடங்களில் இப்போ அமாவாசை தர்ப்பணாதிகள் பண்ணும்பொழுது சில இடங்களில் வழக்கம் இல்லைன்னா தவறு இல்லை. இப்போ நான் விபூதிட்டு இருந்தால் தர்ப்பணம் பண்ணுவேன். சில அப்போ குங்குமம் வச்சுக்கூடாது. தர்ப்பணம் பண்ணும்போது குங்குமம் இருக்கக்கூடாது. அது முக்கியமானதுங்க. தர்ப்பணம் பண்ணும்பொழுது இந்த விபூதி நம்ம இட்டுக்கும் பொழுது சில இடங்களில் தர்ப்பணாதிகள் பண்ணும்போது விபூதி இட்டுக்க மாட்டோம். அது அவளுடைய மரபு தான், ஃபேமிலி ட்ரெடிஷன். அதனால ஒன்றும் இல்லை. பட் கோவிலுக்கு போகும்போது கண்டிப்பாக விபூதி இட்டுக்கணும். கொடுக்குற விபூதியை கண்டிப்பாக நம்ம பத்திரமா கொண்டு வந்து வச்சுக்கணும். சரி, இப்போது காலையில் குளிச்சுட்டு விபூதி இட்டுக்கிறதுங்கிறது எந்த திசையை நோக்கி இட்டுக்கணும் அப்படின்னு ஏதாவது? கிழக்கு பார்த்துங்க. கிழக்கு பார்த்து. ஓகே. கிழக்கு தான் சூரியன் உதிக்கிறதுனால எல்லாமே நமக்கு கிழக்கு தாங்க. ஓகே. சாயங்காலம் கிழக்கு பார்த்து இருக்கலாம், இல்லை வடக்கு பார்த்து உட்காந்து இட்டுக்கலாம். கிழக்கு அல்லது வடக்கு சாயங்காலம். மதியம் அது மாதிரி. காத்தால கிழக்கு. கிழக்கு திக்குக்குன்னு ஒரு சக்தி இருக்குங்க, டைரக்ஷன்ஸுக்கு ஒரு சக்தி இருக்குங்க. நமக்கு அதான் நான் ஏற்கனவே பார்த்ததாங்க. நம்ம பல விஷயங்கள் நமக்கு தெரியாததுனால நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அது ஒன்றும் இல்லைன்னு நினச்சின்னு விட்டுடுறோம். மிகப்பெரிய நமக்கு சொத்து இருக்கு. நமக்கு ஒரு மன அமைதி, உடல் ஆரோக்கியம், என்னென்ன ஐஸ்வர்யங்கள், என்னென்ன நன்மையோ நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம இதை சம்பாதனை பண்ணி கொடுக்கறதுக்கும் அந்த ஆற்றல் இருக்கு. அதை நம்ம வீணாக்கிடக்கூடாது. ஸோ விபூதி ஆண் பெண் எல்லாருமே தரிச்சுக்கலாம். பெண்கள் என்ன மரபுங்க ஐயா, பெண்கள் குங்குமம் வச்சுட்டு அப்புறம் விபூதி இட்டுப்பா. முதல்ல குங்குமம் வச்சுருவா. இந்த சுவாசினிகள் என்ன பண்ணுவா, குங்குமம் வச்சுருவா, அப்புறம் விபூதி இட்டுப்பா. ஓகே, அவங்களும் இதே மாதிரி 3. அது தீட்சை, அது அவளும் 3னா அந்த அதுவும் அது மாதிரி தான். அவளுக்கு அது மாதிரி சொல்லியிருக்கா, ஆச்சாரியன் சொல்லியிருக்கா, இட்டுக்கலாம். இல்லை வெறும்னே அந்த மரபில் இருக்க அவள் முன்னோர்கள் இட்டுக்கிறான்னா இட்டுக்கலாம், தவறு. இந்த அளவுகள் தான் இருக்குங்க. இந்த அளவுக்குள்ளே வரணும், அது மாதிரிலாம் நிறையா இருக்குது. இப்போதைக்கு அவள் அப்படியே இட்டுக்கிட்டோம்.
அப்புறம் இட்டுண்டானா அதுக்கப்புறம் தீட்சா ஆகும்பொழுது அவளே சொல்லுவான் அந்த யார் ஆச்சாரியனோ அவ வழிகாட்டு. மந்திரங்கள் ஏதாவது இருக்கா எளிமை? சிவசிவான்னு சொல்லிட்டா போதும். சிவசிவா சிவசிவான்னு சொன்னா சிவசிவன் சொல்லலாம். சிவசிவான்லாம் ஏற்கனவே பார்த்தோம். சிவானா அம்பாள், சிவசிவா சிவசிவான் சிவனுடைய பிரசாதத்தினால சிவா நமக்கு சக்தி கிடைக்க போகுதுன்ட்டு சிவசிவா சிவசிவான்னு. தீட்சானா சொன்னவங்க ஈசான தத்புருஷா அகோர வாமதேவ சத்யோஜாத்தன்னு அந்தந்த இடங்களுக்கு அந்தந்த மந்திரங்கள் சொல்லிட்டு இருக்கிறது இருக்கு. அப்புறம் அஸ்திரத்தை சொல்லிட்டு இருக்கிறது அந்த ஆச்சாரியன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவார். இந்த பாஸ்வேர்டுன்னு சொல்லி கொடுத்துருவார். மற்றவாளுக்கு நம்ம மட்டும் இந்த சிவசிவான்னு சொல்லிட்டு இருந்தா போதுமானது. இல்லை அந்த ஊர் அந்த சுவாமி இருக்கார், அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலை நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அருணாச்சலா அப்படின்னா போதும். இதுல இருக்கீங்க மகாலிங்கேஸ்வரர் இருக்கீங்க, மகாலிங்கேஸ்வரா போதுமானது. முடிஞ்சு போச்சு. சரி, இரவு படுக்க போறோம், அப்போ நெத்திக்கு இட்டு கண்டிப்பா இட்டுக்கணும். கண்டிப்பா விபூதி இட்டுக்கணும். இட்டுன்னு போய் விபூதி இட்டு தான் படுக்கணும். இன்னைக்கு எனக்கு மரபு இருக்குங்க, எங்க அம்மா கிட்ட இட்டு தான் படுப்பேன். இன்னைக்கு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி எங்க அம்மா காலை தொட்டு கும்பிட்டுட்டு விபூதி இட்டு விடுவாங்க. அதனால எங்க அம்மா சில நேரம் வெயிட் பண்ணுவாங்க சாப்பிட்றதுக்கு. நான் என்ன சாப்பிடும்போது நானே அம்மா உங்க சார்பா இட்டுக்கிறேன்னு அவங்க கரெக்டா இருப்பாங்க, தொந்தரவு பண்ண வேண்டான்ட்டு. சில நேரம் நான் சீக்கிரம் படுக்க போனேன். அது ஒரு பெரியவர்களை தொட்டு அது மாதிரி ஆரம்பிக்கலாமே. பெரியவர்கள் காலை நீங்க உங்க அம்மா அப்பா காலை தொட்டு கும்பிட்டுட்டு அவா இட்டு விடும்பொழுது அது ஒரு சக்தி. விபூதி ஒரு ரக்ஷங்க. இன்ஃபேக்ட் நமக்கு ஏற்கனவே பார்த்து இந்த கனவுகள் தவறாக வரும்பொழுது கூட விபூதிட்டுனா அது ரக்ஷங்க, ப்ரொடெக்ஷன். ப்ரொடெக்ஷன், மிகப்பெரிய ப்ரொடெக்ஷன். ரெண்டாவது பஸ்மம்ன்றது ஒன்று சொல்கிறதாங்க ஐயா, ஃபிலாசாபிக்கலாக இது உங்களுக்கு இந்த தன்மைகள் சொன்ன நம்ம இட்டுக்கும் பொழுது என்ன பார்க்குறோம், கண்ணாடி முன்னாடி அதை பார்க்கும் பொழுது ஒரு நாள் பஸ்மமாக போகிறோம். இன்னைக்கு இருக்கும் சரீரம் ஊன் பதவி எல்லாம் இருக்குது. இன்னைக்கு எவ்வளோ நாள் இருக்கும்? கரெக்ட். எவ்வளோ நாள் இருக்கும்? 100 வருஷமா 120 வருஷமா? ஒரு நாள் நான் பஸ்மமாக போகிறேன். ஆதலால் என்னை நல்வழிப்படுத்து பரம்பொருளே. நான் தவறான காரியங்களை செய்யக்கூடாது, தவறான நினைப்புகள் கூட வரக்கூடாது. கைப்பிடி ஒரு மண்ணு தானங்க, ஒரு பஸ்மம் தான் அப்படின்னு ஒரு நினைப்பு வரதாகவும் பொதுவாக அது சொல்லுவா, ஃபிலசாபிக்கலாக அவள் சொல்லுவா. அந்த நினைப்பு வந்தாலும் நல்லது தானே, நமக்கு நிலையாமைன்றது நமக்கு தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஐஸ்வர்யம் தரக்கூடியது, சௌபாகியம் தரக்கூடியது. விபூதி எல்லாருமே தரிச்சிக்கலாம். தீட்சை இல்லைன்னா தீட்சையானவாளுக்கு அவ மந்திரங்கள் சொல்லி அவளே சொல்லுவா, ஆச்சாரியன்னு சொல்லுவா. மற்றவர்கள்லாம் உங்களுக்கு என்ன தெரியறதோ என்ன முடியுதோ பண்ணலாம். சிரஸ்ல வரைக்கும் இங்கே ஒட்டிக்கிட்டு கூட போதும். ஓகே. இது கடைசியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும். இந்த நவகிரக கோயில்களில் இந்த சனீஸ்வரன் சன்னதியில் கொடுக்கக்கூடிய விபூதியை அங்கே இட்டுக்கணும், வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்களே, அப்படியா? அதனால அந்த கோவில்லே ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக சொன்னான்னா அந்த கோவிலுடைய ஒரு இதுவாக இருக்கும். இது பிரசாதம் தாங்க, விபூதின்றது பிரசாதம் தான். அங்கே நீங்கள் இட்டுன்னு வரலாமா, மூஞ்சியல்மே வரலான்னு சொல்லாமல் நீங்கள் நான் கேட்குறேன். நீங்கள் அங்கே சொல்கிறீங்க நீங்கள் அங்கே தான் இட்டுக்கணும், வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னா இப்போ நீங்கள் இட்டுன்னு இருக்கீங்களே, நீங்கள் இட்டுன்னு வீட்டுக்கு போகலாமான்னு கேட்குறேன். சரி, அது இல்ல இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறாங்களே, அப்ப அதுக்கு அந்த மாதிரி இல்ல ஏதாவது எக்ஸெப்ஷன் இல்லைங்க கேட்கறேன். ஏதாவது கோவில்கள் கோவில் விபூதி எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு கொடுத்த நம்மளே எடுத்துக்கூடாதுங்க. கோவில்ல நம்மளே எடுத்துக்கூடாது. ஆச்சாரியன் கையில தான் வாங்கினேன். அவ சுவாமியை தொட்டதுனால அவ கையில தான் வாங்கிக்கணும். நம்ம அது மாதிரி பண்ணலாம். ஆனா சில நேரங்கள்ல அவர் இருக்க மாட்டாரு, இல்லன்னா அவளே எடுத்துக்கோங்கன்னா எடுத்துக்கலாம், வச்சிடுறாங்க. ஏடிஎம் மாதிரி ஏடிஎம்ல நம்மளே போய் எடுத்துக்கிறோம், பேங்க்ல போக முடியாது, பண்ணலாம், எடுத்துக்கலாம். அது மாதிரி சொன்னா எடுத்துக்கலாம். ஆளே இல்ல, பிரீஸ்ட் இல்ல, அங்க வச்சிருப்பாங்க, சொன்ன மாதிரி கிண்ணம் இருக்கும், கொஞ்சோண்டு நிறைய இடத்துல பத்திரமா பாதுகாக்கணும், எடுத்து போடக்கூடாது. ஒரு நம்ம என்ன பார்க்கணும், பொருளாதாரமோ தங்க ஒரு காயின்ஸ் இருக்கு, ஒரு காயின் கூட தேடுவோமா இல்லையா, அது மாதிரி இது ஐஸ்வர்யம். இதெல்லாம் தாண்டி இந்த பொருளாதாரத்தோட மோட்சம் தரக்கூடியது, சிவ சாயுஜ்யம் தரக்கூடியது. அப்ப நம்ம வீணாக்காமல் இருப்பது நல்லது. ஐஸ்வர்யம் பூத்திர் ஐஸ்வர்யம்னே சொல்றேன். இது எல்லா நன்மையும் தரக்கூடியது. நம்மளே என்ன பொறுத்த வரைக்கும் அனைத்து ஆலயங்களுமே பசுவை வளர்க்கணும், அந்த பசு சாணத்தை வாங்கணும், அந்த பசு சாணத்தை எடுத்து இது மாதிரி இந்த முட்டான் மாதிரி பண்ணி அந்த அக்னியில அதை நம்ம பக்குவப்படுத்தி விபூதி தயாரிச்சோம்னா உடம்புக்கே நல்லதுங்க. விபூதி வந்து பெரிய மருந்துங்க. மணி மந்திர ஔஷதம் நம்ம பார்த்தோம் பாருங்க. மணினா ருத்ராட்சம், மந்திரம், இந்த இது வந்து மந்திரத்தை ஜபம் பண்ணி விபூதியில்னா இட்டுண்டா வியாதிகள்லாம் போக்கக்கூடியது. அதனால எல்லா நன்மையும் கொஞ்சோண்டு விபூதி இப்போ போட்டுக்கிறது கூட இருக்கு, வழக்கம் இருக்கு. ஆக்சுவலாக எனக்கு தெரிந்த அளவுக்கு விபூதி தொடர்பான சந்தேகங்களை நான் கேட்டிருக்கேன். நேர்களே, உங்களுக்கு வந்து இதை தாண்டி நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். அப்படி எது இருந்தாலும் கேளுங்க. அடுத்த நிகழ்ச்சியில் ஐயா கிட்ட கேட்டு அதற்கு நிச்சயமாக நான் வந்து விடை வாங்கி கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சக்தி விகடன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஐயா ரொம்ப நன்றி. நமஸ்காரங்கள். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.